வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ போடுறேங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான நல்ல அயன் கண்டென்ட் நிறைய உள்ள ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பூசணிக்காயும் ராகி மாவும் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்றதை பூசணிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வேக வைக்கணும். காய் வேகும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச பூசணிக்காவை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கினேன். ஒரு கடாயில் அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கினாச்சு. இதை கொஞ்சம் கிளறி விட்டது. இதில் ஒரு கப் கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவையும் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ இதில் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வச்ச தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா இதை கிளறி விட்டு கொஞ்சம் இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் சிறு சிறு உருண்டைகளாக இட்லி பானையில் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சாச்சு. இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு இதை இட்லி மாதிரி பரப்பி விட்டு அதையும் வேக வச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்புக்காக தாங்க இது. இதையும் இட்லி ஷேப்பில் நம்ம அழகாக எடுத்து வச்சு இப்போ இட்லி பானையை மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வேகணும். கேழ்வரகு பூசணிக்காய் வச்சு நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இது இட்லி ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி நீங்கள் ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.